ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட எம்ஆர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்திலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுபாஷ், அந்த வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்தவரையில் மாதிரி வாக்குப்பதிவு நிறைவடைந்ததா? என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, ஒரு வாக்காளர்களின் ஒரு மிக முக்கிய கடமையாக, ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழாவாக இந்த தேர்தல் இருக்கிறது. அந்த தேர்தலில் வாக்களிப்பது மிக முக்கியம். எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்லோகனை எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை சொல்லி பல்வேறு ரேலியும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இன்றைய தினத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதியான மதுரவாயல் தொகுதியில் இருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. என்னோட வாக்காளர் அடையாள அட்டையை அவங்க கிட்ட கொடுத்து இதை நான் சும்மா செக் பண்ணுவேன். இது இருக்கா மேடம் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லுவேன். அவங்க பார்த்துட்டு இந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படின்றத பார்த்து எஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை டிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த அட்டையை என்கிட்ட கொடுத்துருவாங்க. அதற்கு அடுத்தபடியாக இங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கு என்னுடைய இந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பரை கொடுத்து என்னுடைய பேர் இதுல லிஸ்ட்ல இருக்கான்னு சொல்லி என் நம்பரை இதுல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதன் பின்னராக அவங்க என் கையில மையிட்ட பிறகு இப்போ இங்க மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று இருக்கு. நான் நேரடியாக இந்த இடத்துல போய் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல நான் இருப்பேன். நான் இந்த இடத்துல இருந்து வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியாகத்தான் இந்த மாதிரி வாக்குப்பதிவு தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு நபர்கள் இந்த இடத்துல வாக்களிக்க இருக்கிறார்கள். தலைமை தேர்தல் அதிகாரி இந்த இடத்துல தான் வாக்களிக்க இருக்கிறார். ஒரு மாதிரி வாக்குப்பதிவு முழுவதுமாக நடைபெற்று வருகிறது. 50 வாக்குகள் செலுத்தப்படும். வெவ்வேறு கட்சி அதே போல சுயேட்சை உட்பட எல்லாருக்கும் வாக்கு செலுத்தப்படும். அந்த வாக்கு செலுத்தப்பட்டது இங்க இருக்கக்கூடிய மிஷின்ல ரெக்கார்ட் ஆகி அதுவும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதன் பின்னராக சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. ஜனநாயகத்தின் மிக முக்கிய திருவிழாவில் 14 ஆவணங்களை காட்டி நீங்க வாக்கு செலுத்தலாம்ன்றது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க நிச்சயமா வாக்களிப்பதை உறுதி செய்ய வகையில் எல்லா விதமான ஏற்பாடுகளும் இந்த எம்ஆர் மெட்ரிகுலேஷன்ல இருக்கக்கூடிய இந்த பள்ளியில மொத்தம் 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களும் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. அந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பு, துணை ராணுவத்தின் பாதுகாப்பு ஆனது இருந்து வருகிறது. அவ்வளவு காவலர்கள், அதே போல அலுவலர்கள், துணை ராணுவத்தினர் என அத்தனை பேர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்ச்சியாக வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அவங்களுக்கான அடையாள அட்டை, அவங்களுக்கான உதவி செய்யக்கூடியவர்கள், மாற்றுத்திறனுடையவர்கள் வந்து செல்வதற்கான வசதி, அவர்களுக்கான முன்னுரிமை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வெயில் காலம் என்பதால் வரக்கூடியவர்களுக்கு குடிதண்ணீர் உட்பட அடிப்படை தேவையான வசதிகளும் இங்கே முழுவீச்சில் செய்யப்பட்டிருக்கு. வாக்குப்பதிவு நடைமுறையையும் அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.